Welcome to our day 2, ultra advanced level, second day. It means day 32. Overall, day 32. Previous class, நம்ம என்ன பார்த்திருக்கோம்? Facts of subconscious mind. So, இன்னையோட இந்த மைண்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அதுதான் தொடக்க புள்ளிய கூட இருக்கலாம். ஸோ இன்னையோட இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம சப்ஜெக்டுக்கு போய் ஆகணும். அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன், மைண்டுன்றது இட்ஸ் எ கார்டன், இல்லைன்னா இது ஒரு மண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல மண்ணு, அதை நல்ல பதப்படுத்தப்பட்ட ஒரு மண்ணு அப்படி இருக்கு. இதுல எது போடுறோமோ அதுதான் அது உங்களுக்கு செடியாக்கி, மரமாக்கி, காயாக்கி, கனியாக்கி கையில கொடுக்கும். நல்லதை வச்சீங்கன்னா நல்லது வரும், கெட்டதை வச்சீங்கன்னா கெட்டது வரும். அப்ப நம்ம ஏற்கனவே நிறைய வீட்ஸ், களைகள் முளைச்சிருக்கு நம்மளுடைய தோட்டத்துல, நம்ம கார்டன்ல லாட் ஆஃப் வீட்ஸ் இருக்கு. அதை கடந்து அதுல நம்ம விதைச்சிருக்கிற அந்த நல்ல செடிகள் வளரணும் அப்படின்னா அதுல இருக்கிற களைகள் அகற்றப்பட வேண்டும். அதுக்குதான் சரி, இது ஒரு பார்ட். இதை தனியா விட்டுருவோம். அனாலஜி நான் கார்டன், மண்ணு, தோட்டம் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் அனாலஜி. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டா, கம்ப்யூட்டரா மாத்திருக்கேன் உங்க பிரெயினை. ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. அதுல என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் அதுதான் உங்களுக்கு காட்டும். இப்போ உங்களோட கம்ப்யூட்டர்ல ஐகான் இருக்கு. இது மை கம்ப்யூட்டர் அப்படின்னு ஐ கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்ல காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐகான் ஐ கம்ப்யூட்டர்னு இருக்கு. ஆனா நீங்க ராங்கா அங்க ஃபீட் பண்ணிருக்கீங்க. அதை கிளிக் பண்ணா அது எக்ஸல் ஓப்பன் ஆகுது. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்கிறோமோ அதுதான் நமக்கு காட்டும். நான் நல்லவன், உள்ளுக்குள்ள 1008 இதை வச்சுட்டு வெளியே நான் நல்லவன் அப்படின்னு காட்டலாம். ஆனா அதை கிளிக் பண்ணா உள்ள என்ன இருக்கோ அதுதான் வரும். சரி, இதையும் விட்டுலாம். இப்ப ஏற்கனவே ப்ரோக்ராம் ஆயிடுச்சு நம்ம சப்கான்சியஸ்ல. இது வரைக்கும் நான் என்னால முடியாது, எனக்கு இது கஷ்டம், நான் வேஸ்ட், நான் தெண்டம், நான் அன்ஃபிட்டு, நான் சோம்பேறி, என்னால எதுவும் முடிவெடுக்க முடியாது, எனக்கு மறதி, எனக்கு எது படிச்சாலும் மறந்து போயிடும், எனக்கு எக்ஸாம்னா காய்ச்சல் வரும், வாட்டவர், இப்படி எல்லாம் பதிஞ்சிருச்சுங்க. அந்த பதிவை எப்படி நம்ம ரீப்ரோக்ராம் பண்றது? ஏற்கனவே ப்ரோக்ராம் ஆயிருக்கிறத ஹவு டு ரீப்ரோக்ராம், அதுதான் இன்னைக்கு செஷன். அப்ப நம் மூளையை செலவை செய்வது எப்படி, அதானே நம்ம பார்த்தோம். நேத்து மூளையை செலவு பண்ணணும்னா உங்களோட ஆள் மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும். You have to know the function of your subconscious mind, the facts of your subconscious mind. அதை பத்தி தெரிஞ்சிட்டோம். அதுக்கு அது 24 மணி நேரம் இயங்கும், அது பவர்ஃபுல்லானது, அது பிக்சரையும் வீடியோவையும் உள்ள வச்சிருக்குது, அது ஜாயிண்ட் டேப் ரெக்கார்டர், அதுக்கு டோன்ட் நோ நாட் இப்படிதான் தெரியாது. பிடிக்கும், அதுதான் ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்றது. 95% நம்மளை இயக்கிறது எதுன்னா அதுதான். அதுக்கு இமேஜினேஷன், ரியாலிட்டி ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் தெரியாது. அது மட்டும் இல்ல, நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. அது ஒரு குழந்தை, அது ஒரு மண்ணு, களிமண்ணு, எப்படி வேணா வச்சுக்கலாம். அதை எப்படி வேணாலும் நாம கொண்டு வரலாம். அப்ப எப்ப அதனுடைய தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ பூந்து விளையாடலாம்.
அது எப்ப களிமண்ணுன்னு தெரிஞ்சோம், நமக்கு வேண்டிய மாதிரி அதை ஷேப் பண்ணலாம். எப்ப அது குழந்தைன்னு தெரிஞ்சிச்சோ, நமக்கு அத சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைகிட்ட என்ன ஃபீட் பண்றோமோ, உன்னால முடியும் 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 முடியும், கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா வரும். ஆனா சின்ன வயசுல இருந்து உன்னால முடியாது, நீ நீ வேஸ்ட், நீ தண்டா, நீ அன்ஃபிட், இப்படி சொல்லி 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 வளர்த்தா அது அப்படியே போயிடும். இப்போ வாழ்க்கையில ஒருத்தங்க திறமையானவங்களா வர்றதுக்கும் ஒரு அரகண்ட் ஆகிறதுக்கும் என்ன காரணம்? உலகத்துல ஒரு டிக்டேட்டர், ஒரு சர்வாதிகாரி, அவனை மாதிரி ஒரு மோசமான சர்வாதிகாரி உலகத்துல இது வரைக்கும் பிறந்ததில்லை, இதுக்கப்புறம் பிறக்கவும் போறதில்லை. யாரு யாருங்க? ஹிட்லர். ஹிட்லர். ஆமா, 60 மேற்பட்ட மனிதர்களை கொன்று குவித்த ஒரு கொடூர அரக்கன் ஹிட்லர். அவன் அப்படி ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய இளம் வயது, அந்த எமோஷனல் டிராமா. அவனுடைய அப்பா சொந்த அப்பா கிடையாது, அவங்க அம்மாவுடைய செகண்டோ தேர்டோ ஹஸ்பண்ட். அவன் இவனை 10-12 வயசு வரைக்கும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கான், பிசிக்கலி மென்டலி. அதோட விளைவு பின்னால அவன் ஒரு கொடூரமானவனா மாறுறதுக்கு அது மிக முக்கிய காரணமா. அப்ப இந்த ஏஜ் இருக்குல்ல, அப் டு 12, அதுல அந்த குழந்தைகள் எப்படி உள்ள ஃபீட் பண்றாங்களோ அதுதான் பின்னால இயக்கும். சரி, ஒரு கால் இப்படிப்பட்டவன் வந்தவன எப்படி அவனுக்குள்ள ப்ரோக்ராம மாத்திருந்தா கண்டிப்பா அவனும் நல்லவனா வந்திருப்பான். அதே மாதிரிதான் நான் நேற்று சொன்னது, நம்ம நாட்டிலேயே இப்ப இன்னைக்கு இருக்கிற ஒருத்தன் நல்லவனா இருக்கிறவன எங்கேயோ இருந்துட்டு சேனலிங் இங்க ப்ரோக்ராம் பண்ணலாம். உனக்கு நீ இதைத்தான் பண்ணணும், இப்படி பண்ணினா உனக்கு இது கிடைக்கும், அந்த மாதிரி அவனுக்கு சொல்லி 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 அவனைய மூளை செலவை பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி அவனை இயக்க முடியும். யாரா இருந்தாலும் சரி, இது நல்லதுக்கும் செய்யலாம், கெட்டதுக்கும் செய்யலாம். சரி, இப்ப இந்த மேட்டருக்கு விட்டுட்டோம். அடுத்தவங்களால நம்ம பிரெயினை வாஷ் பண்ண முடியுது, ப்ரோக்ராம் பண்ண முடியுது, ரீப்ரோக்ராம் பண்ண முடியுதுன்னா why don't we do ourselves? இந்த இடத்துலதான், இந்த கான்செப்ட்லதான் இன்னைக்கு நம்ம மூளையை செலவை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு டாபிக் பார்த்துட்டு அப்புறம் வரலாம். இது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நாடு, சின்ன நாடு, ஆனா வல்லரசா இருக்கிற நாடு. இது வேற ஒண்ணும் இல்லை, ஜப்பான். ஓகே, கிட்டத்தட்ட 1945 அந்த காலகட்டத்துல நம்ம இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி எல்லாம் ஒரே ஸ்டேஜ் தான். கிட்டத்தட்ட 2 பேருமே ஒன்னாவே தான். அது ஆட்டம் பாம்புனால பாதிச்சது, நம்ம வெள்ளக்காரன் எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு கடைசியா வெறும் இதை விட்டுட்டு போனோம்ல. அப்படி சுரண்டப்பட்ட ஒரு நாடு, 2 பேருமே ஒரே இதுலதான் இருந்தது. ஆனா அப்படிப்பட்ட அந்த சின்ன நாடு, உலகமே இனிமேல் இது தேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்ட நாடு, மிக உயர்ந்த இடத்துல, உலகின் 4வது இடத்துல வல்லரசா பிளேஸ்ல வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த நாட்டுல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன்ஸ் ஆஃப் ஜப்பான் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா 5S, 5S. ஒவ்வொருத்தரும் அந்த 5S ஃபாலோ பண்றாங்க, அதனால அவங்களும் முன்னுக்கு வராங்க, அந்த நாடும் முன்னுக்கு வரும். இவ்வளவுதாங்க சிம்பிள் சீக்ரெட் ஆஃப் தேர் சக்சஸ். இப்ப அந்த 5Sன்றது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம நாட்டிலையும் எல்லா ஃபீல்டுலையும், அது பேங்கிங் செக்டரா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் செக்டரா இருக்கலாம், மெடிக்கல்ல இருக்கலாம், வாட்எவர், எல்லா இதுலயும் இதை அப்ளை பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது. இவ்வளவுதான் இன்னைக்கு முதல் டாபிக், 5S. எஸ் 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 5S.
அப்ப முதல் எஸ் என்ன அப்படின்னா, ஜாப்பனீஸ் வேர்டு ஒவ்வொரு வேர்டும் எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக தான் இது 5S ரூல்னு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் எஸ் செய்ரி. செய்ரி. செய்னா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கணும். SAI செய். RI ரி. RERRI செய்ரி. இதுதான் முதல் வேர்டு. அப்ப எஸ்ல ஸ்டார்ட் ஆகுதா? ரைட். ரெண்டாவது வேர்டு செய் டென். செய் டென். TEN. டென். செய் டென். இது ஜாப்பனீஸ் வேர்டு. மீனிங் என்னன்னு அப்பா சொல்றேன். செய்ரி. செய் டென். மூணாவது எஸ் செய் சோ. செய் சோ. SO சோ. செய் சோ. நாலாவது செய் கிட்சு. செய் கிட்சு. லாஸ்ட் ஒன் சிசுகே. சிசுகே. SISUKE. அவ்வளவுதான். 5 எஸ். செய்ரி, செய்டன், செய்சோ, செய்கிட்சு, சிசுகே. இந்த 5 வேர்டு தான் அவங்கள உயர்த்துற ஒண்ணு, வாழ்க்கையில வெற்றி அடைய செய்யற ஒண்ணு. ஓகே, ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். செய்ரி எஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, அதனால ஒவ்வொரு வேர்டும் எஸ்ல ஸ்டார்ட் ஆகணும். 5S ஒரு ஃபார்முலாவா கொண்டு வந்தாச்சு. அப்ப முதல் வேர்டு செய்ரி. செய்ரி அப்படின்ற ஜாப்பனீஸ் வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டா, ரிமூவ் கிளட்டர்ஸ். ரிமூவ் கிளட்டர்ஸ். நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க எந்த ரூம்ல இருக்கீங்க அந்த ரூமை இமேஜின் பண்ணிக்க. இமேஜின்ல அப்படியே பாருங்களேன். நீங்க இருக்கிற ரூம், அது இப்போ ஸ்டடி ரூமா இருக்கலாம், பெட்ரூமா இருக்கலாம், ஹாலா இருக்கலாம், ஏதோ ஒரு ரூம்ல இருக்கீங்களா, ஆபீஸ் ரூம் கூட இருக்கலாம். அந்த ரூம்ல என்னென்னலாம் தேவையில்லாத இருக்குன்னு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ். தேவையில்லாத, ஏற்கனவே யூஸ் பண்ணி தேவையே இல்லாத ஒரு பழைய பெண்ணு கிடக்கலாம், பழைய நோட்டு கிடக்கலாம், ஏதாவது கிழிச்சு போட்ட பேப்பர் கிடக்கலாம், நம்ம யூஸ் பண்ணாத ட்ரெஸ். வேண்டாம், ரூமு இருங்க, உங்க பீரோவை எடுத்து பாருங்க, பாதி துணி யூஸே ஆகாது. நாமளும் போட மாட்டோம், யாருக்கும் கொடுக்க மாட்டோம். கிழிஞ்சிருக்கலாம், இல்ல பழசா இருக்கலாம், ஆனா அதான் கிடக்கும். அதுதான் இங்க மேட்டர். அது மாதிரி தேவையில்லாத என்னென்ன இருக்கு அப்படின்னு ஒரு கவனிச்சு பாருங்களேன். அப்படியே பாருங்க ஒவ்வொருத்தரும். நீங்க இருக்க ரூம்ல என்ன இருக்கு, அப்படி தேவையில்லாத ஏதாவது இருக்கா? 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 யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். இருக்குன்னா என்ன இருக்கு? அருள். அருள் சேவியர். சார் இருக்கு சார். இருக்கு. தேவையில்லாத என்ன இருக்கோ அதை தூக்கிடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செய்ரி அப்படின்னா ரிமூவ் கிளட்டர்ஸ். கிளட்டர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம இருக்கிற இடத்துல தேவையற்ற பொருட்கள், அது எதுவா வேணாலும் இருக்கலாம், அதுக்கு இங்க வேலை இல்லை. உடஞ்சு போன சேரு, அதை உட்காரவே முடியாது, அப்புறம் எது எதுக்கு? ஓகே, இல்ல இன்னும் வேற. சரி, இது வணக்கம் ஐயா. வணக்கம். துணிமணி தான் நிறைய இருக்குது ரூமை சுத்தி. இருக்கட்டும், ஆனா அது தேவையா தேவையில்லையா? எப்பயாவது தேவைப்படுதுன்னு எடுத்து வச்சுக்கிறது. வர இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதாவது நல்லா பாருங்க, ரெண்டா பிரிக்கலாம். தேவையில்லைன்றது பாயிண்ட், அதுல ரெண்டா பிரிக்கிறோம். இது லைஃப் லாங் நமக்கு இனிமேல் யூஸ் ஆகாது, இம்மிடியட்டா அதை டிஸ்போஸ், எரிக்கிறோம், ரீசைக்கிளுக்கு அனுப்புறோம், இதை இங்க டஸ்ட்பின் குப்பையில தூக்கி போட்டோம், கார்பேஜ். அது ஃபர்ஸ்ட். இன்னும் ஒரு சிலது எப்போவாது அவர் சொன்ன மாதிரி என்னைக்காவது உதவலாம்ல, அப்ப இன்னைக்கு ஆகாது இல்ல, இங்க இருக்கக்கூடாது. எப்போவாது ஆகுறது இங்க என்ன வேலை, அதை எடுத்து எங்கேயாவது ஒரு பிளேஸ், குடோனோ லாஃப்டோ அல்லது ஸ்டோர் ரூமோ, அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிறீங்களா, கண்ணில் படக்கூடாது, அங்க கொண்டு போய் அதை வச்சிடணும். அவ்வளவுதான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது தேவைன்னா அங்க போய் அலசி பார்த்துடலாம்.
இங்க இருக்கக்கூடாது. அப்போ நாம இருக்கிற இடத்துல நமக்கு தேவையற்றது இருக்கக்கூடாது. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. எடுத்துட்டோமா? அவ்வளவுதான். தேவை இல்லாதத 2ஆ பிரிக்கிறோம். இனிமேல் பெர்மனண்டா அது யூஸ் ஆகாதுன்னா இம்மிடியட்டா அதை டெமாலிஷ் பண்ணிடணும், இல்லாத பண்ணிடணும். இது இன்னைக்கு என்னைக்காவது உதவுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா அத வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஆக மொத்தம் இங்க நம்ம ரூம்ல இப்ப காலி ஆயிடுச்சு. கிளீன் ஆயிடுச்சா? கனிஷ்கா சுத்தம் பண்ணிட்டியா? சார். அடுத்தது 2வது பாயிண்ட், 2வது எஸ், செய்டென். செய்டென் அப்படின்னா என்னன்னா, நமக்கு நம்ம இருக்கிற இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதுதான் அரேஞ்ச் இன் த ஆர்டர். இப்போ பீரோல எடுத்து வச்சு தேவையில்லாத துணியெல்லாம் மூட்டை கட்டி வெளியே எடுத்து போட்டோம். இப்ப தேவையானது இருக்கு. அது ஒவ்வொரு இடத்துல டாப், பாட்டம், நம்மளுடைய பேண்ட், ஷர்ட்டு, இன்னர், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்த ஒதுக்கி அதை நீட்டா அரேஞ்ச் பண்ணி மடிச்சு வச்சாச்சு. இது பீரோ மட்டும் இல்ல, உங்க புக் ஷெல்ஃப், உங்க டேபிள், வாட் எவர், எதுவா இருந்தாலும் பார்த்தா அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கணும். இப்படி இருக்கிறதுனாலதான் ஒரு லைப்ரரியில 1,00,000 புக் இருக்கிற லைப்ரரியில ஒரு புக்கை டக்குன்னு போய் எடுக்க முடியுது. அப்படி இருக்கிறதுனாலதான் ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல 1,00,000 மாத்திரைகள் இருக்கிற இடத்துல அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்த உடனே டக்குன்னு போய் அந்த மாத்திரை எடுத்துட்டு வர முடியுது. ஒரு கிராசரி ஸ்டோர் போறோம், அந்தந்த ஏரியா, அதைதான் டிபார்ட்மெண்ட்டுங்கிறோம். அந்தந்த டிபார்ட்மெண்ட், இங்க கிராசரி, இங்க சோப்பு, இங்க ஆயில், இங்க ஆட்டா, ஏதோ. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம், ஒவ்வொன்றும் அதனிடம். There is a place for everything, everything on its place. அப்ப நம்ம 2வது பாயிண்ட் செய்டென் அப்படிங்கிறது அரேஞ்ச் இன் த ஆர்டர். எது நமக்கு தேவையோ அதை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோமா? சரி. 3வது எஸ், செய் சோ. செய் சோ அப்படின்னா என்ன? கிளீனா வச்சு, சுத்தமா இருக்கும். இது ஜாப்பனீஸ்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சது. இப்போ எந்த இடத்துலயாவது இப்ப டேபிள்ல அப்படி கை வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடம் தொட்ட உடனே நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கணும். அதை வச்சுட்டு அங்க அப்படியே கையில வச்ச உடனே நம்ம இதே எடுத்து துடைக்க வேண்டியிருக்கோம். அந்த அளவுக்கு டர்ட், டஸ்ட். அப்படி இல்லாமல் அந்த இடம் பளிச்சுன்னு இருக்கணும், அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். சோ 3வது எஸ், செய் சோ. செய், ரி, செய்டென், செய் சோ. 3 எஸ் பார்த்துட்டுமா? 4வது எஸ், செய் கிட்சு. அப்படின்னா ஒரு சட்டம் இயக்கணும், சட்டம் போடணும். என்னது? இந்த சட்டம் போடுறதோடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம ஊர்ல இருக்கு சென்னை சிங்கார சென்னை அப்படிங்கிறோம். அவர் அருள் தான் அங்க இருக்காரு. பாலா, நீங்க தான் அங்க இருக்கீங்க. நிஜமா உங்க ஊர் சிங்கார சென்னையா? இப்ப மழை பெஞ்சப்பதான் தெரியும் எப்படி நாறிட்டு இருக்குன்னு. கரெக்ட் தானே? ரொம்ப தூய்மையா இருக்கா? இல்ல, கரெக்டுங்கய்யா, கரெக்டுங்கய்யா. இங்க நம்ம கிளாஸ்ல 2 பேர் இருக்கிறாங்க, ஜெயலட்சுமி, மோசம் தான். இல்ல இவங்க 2 பேர் சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்க கிட்ட கேளுங்களேன். சிங்கப்பூர்ல இருக்காங்களா? அவங்க கிட்ட கேளுங்க. இப்ப அவங்க லைன்ல இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன், ரெக்கார்டிங் தான் பாக்குறாங்க. அவங்க கிட்ட கேட்டா தெரியும் அங்க எப்படி இருக்கு. ஏன் சிங்கப்பூர் அவ்வளவு சுத்தமா இருக்கு? ஒரு பபுள் கம் போட்டீங்கன்னா ஃபைன், அது டோட்டலி பேண்ட். எங்கேயாவது நீ பபுள் கம் போட்டு துப்பி வச்சீங்கன்னா 1 மாசத்துக்கு சம்பளத்துல கட்டணும், ஃபைன். ஒரு இடத்துல எச்சு துப்புனீங்கன்னா 1 மாசத்துக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ ரூல், அதுதான் இங்க விஷயம். சோ 4வது பாயிண்ட் என்னன்னா, செய் கிட்சு, சட்டம்.
எது நமக்குள்ள நாம போட்டுக்கிட்டோம் சட்டம், ரூல். என்னது? இனிமேல் என் வீட்டுல தேவையில்லாத எடுத்துருவேன், தேவையானதை அரேஞ்ச் பண்ணி வைப்பேன், எப்பவும் சுத்தமா வச்சிருப்பேன். இதுதான் சட்டம். போடச்சா? ஓகே. சைக்கிட்ஸு லாஸ்ட் இயர்ஸ் சிசுகே சட்டம் போட்டா போதுமா? இங்கு இங்கு வண்டிகளை நிறுத்தக்கூடாது, நோ பார்க்கிங். அங்க போய் பாருங்க, நிறைய வண்டி நின்றுட்டு இருக்கு. இங்கு சிறுநீர் கழிக்காதே. அந்த இடத்துல நகரவே முடியாது, அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும் இல்ல. அப்ப சட்டம் போட்டாச்சு, யார் ஃபாலோ பண்றா? அங்கதான் தப்பு பண்றோம். ஃபாலோ த ரூல், அதுதாங்க ஃபிஃப்த் எஸ். அப்ப நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஜப்பான்காரங்கிட்டலாம் அவங்க முன்னுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப இந்த 5 இயர்ஸ் தான் அவங்க சொல்றது. செய்தி தேவையில்லாத வச்சுக்க மாட்டோம், தேவையானதை அரேஞ்ச் பண்ணி ஆர்டரா வச்சிருப்போம், 3வது இடத்தை சுத்தமாக வச்சிருப்போம், 4வது இதுதான் எங்கள் சட்டம், 5வது நாங்கள் சட்டத்தை மதிப்போம், ஃபாலோ பண்ணுவோம். 5 இயர்ஸ் போரா? புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? சரி, அது இருக்கட்டும். இதுக்கு ஆண்களுக்கு ஓகே, புரிஞ்சிச்சு. ஆனா இங்க நாம பிரெயின் ரீப்ரோகிராமிங் படிக்க போறோம், மூளைய செலவை பண்ண போறோம். அதுக்கு இந்த கதைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இத அப்படியே தூக்கி நம்ம பிரெயினுக்கு வச்சிருக்கோம். இது எப்படி என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? தேவையில்லாததெல்லாம் தேவையில்லாததை அகற்றி விட தூக்கிடணும். வேண்டும். ஆமா, காலி பண்ணிடணும். அடுத்தது தேவையானதை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதுதான் எப்படி அரேஞ்ச் பண்றதுங்கிறத நம்ம அட்வான்ஸ் லெவல்ல பார்க்க போறோம். ஓகே, நான் பின்னாடி சொல்லிக்கிறேன். அடுத்தது கிளீனா வச்சுக்கணும். அங்கதாங்க இப்ப வேலை. இது ஃபர்ஸ்ட், இது கூட ஓகே. எனக்கு என்னுடைய நான் ஏற்கனவே தேக்கி வச்சிருக்கிற குப்பைங்களை அகற்றணும்னு சொல்லிட்டீங்க. அந்த குப்பைங்களை நாம் கொட்டணும், ஒன்னே எரிக்கணும், இல்ல அழிக்கணும், இல்ல எங்கேயாவது மூட்டை கட்டி தூக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சரி, அதை செஞ்சுக்கலாம். தேவையானது எதெல்லாம் எனக்கு முக்கியம்னு தோணுதோ அதை ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயோ அல்லது வேற ஏதாவது ஒரு இது சீக்வன்ஸ்ல அதை அரேஞ்ச் பண்ணணும், அதையும் கூட பண்ணிடலாம். ஆனா உள்ள நான் எப்படி சுத்தம் பண்றது? சொல்லுங்க, வேற ஐடியா கொடுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹவு கேன் வி கிளீன் அவர் செல்ஃப்? உங்களுடைய அகத்தை எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? சொல்லுங்க கீர்த்தி. யாராவது சொன்னா நல்லா இருக்கும். எப்படி ஒழுக்கமான புதிய பழக்க வழக்கங்களை எடுத்துக்கிறது. ஓகே ஓகே. எடுக்கிறதுனால உள்ள இருக்க தேவையில்லாதெல்லாம் போயிடும். சரி, ஓகே. அப்புறம் நம்ம ஹாப்பியா இருந்தோம்னா ஃபேஸும் ஹாப்பியா இருக்கும். ஓகே. இப்போ இங்கதான் பிரச்சனை. நீ ஹாப்பியா இருக்கணும்னா நீ எனக்கு மொபைல் வாங்கி கொடுங்க, நான் நல்லா ரீல்ஸ் பார்த்தா ஹாப்பியா இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நாங்க வாங்கி தர மாட்டோமே. அப்ப எப்படி ஹாப்பியா இருப்ப? நான் கேட்கிற ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்ப, நாங்க வாங்கி தர மாட்டோமே. நீ எப்படி ஹாப்பியா இருப்ப? இதானே பிரச்சனை. சரி, ஓகே. வேற நல்ல நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள விதைக்கணும். சரி. என்ன அருள், நீங்களா திருக்குறளை பத்தி எல்லாம் கிளப் ஹவுஸ்ல பேசுனீங்க, இங்க சொல்ல மாட்டீங்களா? நல்ல எண்ணங்களை விதைக்கணும் ஐயா. இல்ல, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? புற தூய்மை வாய்மையார் காணப்படும், நீரானமையும் அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும். உண்மையா இருக்கணும். அவ்வளவுதான்பா. உள்ள எப்படி நம்ம சுத்தமா வச்சுக்கிறது அப்படின்னா உண்மையா இருக்கணும். அப்ப நம்ம உண்மையா இருக்கிறோமா?
அப்பயே நம்ம சுத்தமா இருக்கிறோமான்னு புரிஞ்சுக்கலாம். உண்மையா இருக்குமா? கொஞ்சம் கேள்வி இல்ல, கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கு. அங்கதாங்க பிரச்சனை. எண்ணம், சொல், செயல் மூணும் ஒரு நேர்கோட்டுல வந்தா கிட்டத்தட்ட நம்ம பியூரிட்டி மேக்சிமங்க. அதுக்கு நம்ம எல்லாரும் ஹரிச்சந்திரன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. மேக்சிமம் நம்ம இருக்கலாம் தூய்மையா. ஓகே, சோ கிளீன். இங்கதான் விஷயம். நம்ம வெளிய அழகுக்கு பல மணி நேரம் ஒதுக்குறோம். அது ஃபேஷியல் பண்றோம், அந்த கிரீம் வாங்கி போடுறோம், இதை வாங்கி போடுறோம், இப்படியே ஹேருக்கு ஒன்று பண்றோம், பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணி நம்ம வெளியில சென்ட் அடிச்சுக்கிறோம், ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம், என்னென்னமோ பண்றோம். உள்ளுக்குள்ள சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சியே எடுக்கிறது இல்லை. அங்கதான் ரொம்ப தப்பு பண்றோம். அதனாலதான் கிளீன் இன்சைட். ஓகே, சரி, மூணாவது பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? டீக்ளட்டர் பண்ணிட்டீங்க, அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, கிளீன் இன்சைட் பண்ணியாச்சு. இதுதான் சட்டம் போட்டாச்சு. இனிமேல் நான் எனக்குள்ள இது நாள் வரைக்கும் போய் தொலைட்ட விடுங்க, என்னென்னமோ உள்ள போயிடுச்சு. இன்னையில இருந்து நான் இந்த குப்பைங்களை உள்ள அனுப்ப மாட்டேன். அதை வெளியவே ஃபில்டர் பண்ணி அனுப்புறதுக்கு உண்டான நம்ம கிட்ட RAS இருக்கு, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டட் சிஸ்டம். இதோட வேலை என்ன? ஃபில்டர் பண்றது தான். அதை ஃபில்டர் பண்ணி நல்லதை மட்டும் உள்ள கான்சியஸ் மைண்ட் மூலமா சப்கான்சியஸ்க்கு அனுப்ப போறோம். ஏற்கனவே இருக்கிறது இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் நம்ம இப்போ அதை எடுக்கணும்னா பல டன்னு, அதுக்கு பல வருஷம் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம 20 வருஷம் 30 வருஷமா சேர்த்து வச்சிருக்கிற குப்பைய ஓவர் நைட்ல எல்லாம் கிளீன் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய வேலை இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வேற எதுல பேசுறேன். இப்போதைக்கு என்ன பண்றோம், அதுக்கு மறந்துருங்க. இன்னையில இருந்து இந்த குப்பைங்க தான் உள்ள அனுப்பாம ஃபில்டர் பண்ணணும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. இங்க பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ரூல் போட்டாச்சு. நானு குப்பைங்கிற பழசை காலி பண்றேன், நல்லதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், உள்ள சுத்தமா வச்சுக்கிறேன். இனிமேல் உள்ளுக்குள்ள நானு நல்லதை ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் உள்ள அனுப்புறேன். அன்னப்பறவை எப்படி அதுல இருந்து பாலை மட்டும் தனியா பிரிக்குதுங்கிறாங்கல்ல, அது மாதிரி உங்க நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்க, அங்க என்னென்ன இருக்குன்னு பாக்குறீங்க, அதுல எது நமக்கு நல்லதுன்னு தேவையானதோ அதை மட்டும், அத்தனை இதுல இருந்து அதை மட்டும் எடுக்கலாம், பிக் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியம். சரி, இதெல்லாம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். சோ இதுதான் இங்க வேலை, கிளீன் பண்றதுல. ஓகே, கடைசியா ஃபாலோ த ரூல். நமக்குள்ள நம்ம சட்டம் போட்டுக்கிட்டோம். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே மீற மாட்டேன்ல, அப்படி மாறிக்கணும். நாம முடிவு பண்ணிட்டோம்னா அதுதான், அதை ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். இதுதான் இந்த 5 years நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாமா? சோ 5 years it is applicable for all, right? இந்த கதைய அப்படியே வச்சுக்கிட்டுமா, இதுதான் ஆரம்ப புள்ளி. இப்ப நம்ம மூளைக்கு போலாம், மூளை செலவை பண்ற ஏரியாவுக்கு போலாம். இதுல நான் ஏற்கனவே கிளாஸ் நம்பர் 1லயே ஆரம்பிச்சேன், டே 1லயே ஆரம்பிச்சிருக்கேன். நமக்கு வாழ்க்கையில குறிக்கோள் இருக்கணும், கோல் செட்டிங் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. குறிக்கோள் இல்லாத ஒருத்தங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பே இல்லை. அப்ப வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, இன்னைக்கு கூட நம்ம பயன்பெற்றேன், இப்பதான் +2 முடிச்சிருக்கான் சார், நான் UPSC ப்ரிப்பேர் பண்ணணும். தட் இஸ் த கோல். செட் பண்ணிட்டியா, கடவுளே வந்தாலும் உன்னைய மாற்ற முடியாது. நீ முடிவு பண்ணணும், அவ்வளவுதான். இன்னொருத்தங்க முடிவு பண்ணக்கூடாது, நீ பண்ணணும். பண்ணிட்டல, ஜெயிச்சிட்ட, எழுதி வச்சுக்கலாம். இவ்வளவுதான். இந்த இடத்துல இந்த கோல், இதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லிட்டு வந்துடுறேன்.
ஒரு நம்ம கதை சொன்னா கொஞ்சம் இல்லைன்னா ட்ரையா இருக்கும். நம்ம என்னங்க ஜப்பானுங்கிறீங்க, சுத்தங்கிறீங்க, நமக்கு அது சுட்டு போட்டாலும் வராதுன்னுட்டு நினைச்சிட்டு இருக்கிற மத்தியில கொஞ்சம் ஒரு கதை கோல் செட்டிங். ஏற்கனவே வேற அதை பத்தி டீட்டெயிலா பேசிட்டோம். இப்போ சும்மா ஒரு ஃபன்னியா ஒரு கதை. ஒரு ஒரு நல்ல வீரன் ஒருத்தன் காலையில அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கான் கடற்கரையில. போயிட்டு இருக்கப்போ ஆப்போசிட்ல ஒரு அழகான தேவதை கிராஸ் ஆகிறான். அவன் பார்த்த உடனே அவ்வளவுதான், ஆளு வாங்கிட்டான். அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கிறான், ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படின்னா. அதுக்கு அந்த தேவதை அப்படியே சிரிச்சுக்கிட்டு, ஓ எஸ் அஃப்கோர்ஸ், நான் ரெடி. ஆனா ஒண்ணு, நான் ஒண்ணு இந்த ஊர் பொண்ணு இல்ல, தேவலோகத்து மங்கை. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்க அப்பா ஒரு ரூல் வச்சிருக்காரு, அதை ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் ரெடி, என்ன எங்க அப்பா உனக்கு கட்டி வச்சிருவாரு. அப்படியா, இப்பவே நான் ரெடி அப்படின்னா. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு, அப்படியா, அது ரொம்ப கஷ்டம், எது வந்தாலும் ஜெயிச்சிருவேன். ஒண்ணும் இல்ல, சொர்க்கலோகத்துல ஒரு கார்டன் இருக்கு, அங்க தங்க மலர் இருக்கு, அந்த மலரை போய் நீ பறிச்சுக்கிட்டு வந்து இங்க அந்த டைமுக்கு கொடுக்கணும். இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். இப்ப இருந்து, அதாவது ஸ்டார்ட்ல இருந்து எண்டுக்கு 12 hours வச்சுட்டா, அந்த 12 hours இன் டைம், நம்ம கிளாஸ்ல ஆரம்பத்திலேயே சொன்னோம்ல, இன் டைம், ஆன் டைம், லேட் டைம்னு. ஆன் டைம் கூட அப்ளிகபிள்ல, இன் டைம்ல நீ வரணும். இவன் இவ்வளவு தானே, இது எனக்கு சாதாரண விஷயம் அப்படின்னா. அந்த இப்படித்தான் இது வரைக்கும் 1000 பேர் சொல்லிட்டாங்க, யாருமே ஜெயிக்கல, நீ 1001 அப்படின்னா. இவன் இல்ல, நான் 1 அப்படின்ட்டு சேலஞ்ச் அக்செப்டட். இப்போ அவனுக்கு அந்த டைம் டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு. அங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு பாதையும் அவங்களுடைய இதை வச்சு கொடுத்துட்டாங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. டைம் ஸ்டார்ட், போயிட்டான். அங்க போய் அடி வச்ச உடனே அவனுக்கு அப்பதான், ஓ இதுதான் சொர்க்கமா அப்படின்னு தெரியுது. அப்படியே அந்த ரம்மியமான அந்த அட்மாஸ்பியர், அப்படி சும்மா குளிரும் இல்ல, வெயிலும் இல்ல, காத்தடிக்குது, அப்படியே வெயில் லைட்டா இருக்குது. அதுக்கு உண்டான அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடது என்னன்னு தெரியும். ஓகே, அந்த மாதிரி தான் அவனுக்கு அப்படியே சும்மா வாட் அ பிளேஸ், வாட் அ சொர்க்கம் அப்படின்னு அதை ரசிக்கிறான். அது மட்டுமா, அந்த சொன்னல அந்த கார்டன், அங்க இருந்து மலர்கள் நறுமணம் அப்படியே சும்மா கம 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 கமன்னு மணக்குது. அத பார்த்த உடனே அங்க தங்க மலரும் தெரியுது, அதையும் பார்த்துட்டான். அது இந்த இதுக்கு நடுவுல அங்க ஸ்டேஜ், ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி, அங்க டான்ஸ், ரொம்ப ஊர்வசி, மேனகா எல்லாம் ஆடுறாங்க, நடன நாட்டியம். அத பார்த்தான், வாயை திறந்துட்டு, ஐயோ முல்ல, அது லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அங்க இருந்து அந்த தேவர்கள் பாக்குறாங்க. பார்த்துட்டான்ல, இனிமேல் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் போன எல்லாருமே சிலையாயிட்டாங்க. அங்க போய் என்ன உடனே அதுல இருந்து வெளில வர்றது வாய்ப்பு இருக்கா? கிடையாது, முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பையன் இன் டைம்ல வித் தட் கோல்டன் ஃபிளவர் ரீச் ஆனா அவங்களுக்கு ஒரே ஷாக். இத்தனை பேர் போனாங்கல்ல, யாருமே ஜெயிக்கல, நீ மட்டும் எப்படா ஜெயிச்ச, இதோட ரகசியத்தை சொல்லுன்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் இந்த கைய இப்படி நீட்டி காட்டணும். இப்படி காட்டுறான், இந்த கையில தங்க மலர் வரைஞ்சி வச்சிருந்தோம். அதுதான் சீக்ரெட். இவ்வளவுதான் சீக்ரெட். சொல்லுங்களேன், இது வந்து என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? யாருக்குமே புரியலையா? கதை புரிஞ்சுதா இல்லையா? அப்பப்ப அந்த மலரை பாத்துக்கிறதுனால ஞாபகம். அதுதான், இதுதான் கோல் செட்டிங். அவன் சொன்னது எனக்கு சின்ன வயசுலயே எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்தது இதுதான். வாழ்க்கையில நீ என்ன ஆகுன்னு நினைக்கிறியோ அதை எழுது. நான் ஏன் அந்த கிளாஸ் ஸ்டார்டிங்ல சொன்னேன், சரி இவன் ஏன் எழுதுல வரைஞ்சான் சொல்லுங்க? படம், இமேஜ், அதுதானே உங்க சப்கான்சியஸ்ல போய் பதியுது.
படம். அதுதான் அது. அந்த மலர்னு எழுதாத, அதை வரைஞ்சிருக்கான். அதை பார்த்த உடனே இன்னும் டபுள் அட்ராக்ஷன். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை அதோடது. சரி, இதை பார்க்கறான். அடுத்தது சும்மா பார்க்கல, குறிப்பிட்ட டைம் 1 ஹவருக்கு ஒரு தடவை என் கையை இப்படி பார்க்கணும். அதை பார்க்கும்போது அது இவனுக்கு சொல்லாம சொல்றது என்ன, டேய் உன்னோட லட்சியம் இதுதான், உன்னோட குறிக்கோள் இதுதான், உன் வாழ்க்கை இதுதான். அங்க வழியில டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யும், ஆனா உன் கோலை நோக்கி தான் நீ பயணிக்கணும். அதுதான் இது சொல்லி கொடுக்குது. அதுலதான் வந்தான், ஜெயிச்சான். இவ்வளவுதான் விஷயம். சோ இது கோல் செட்டிங்க்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கணும். சரி, இதுல இந்த கதை, இந்த அனாலஜி நமக்கு என்ன சொல்லுதுன்றத, சொர்க்கம்னு சொன்னோம்ல, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொர்க்கம் இதுதான் யூடியூப், அதுதான் இன்டர்நெட், அதுதான் சோசியல் மீடியா. அங்க உள்ள போயிட்டா வெளியே வருவாங்க? வர முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் இல்ல? யாருமே பேச மாட்டீங்களே. இதான் கொஞ்சம் சிரமம் தான். ஆனா வின்னர்ஸ் வெர்சஸ் லூசர்ஸ்னு ஏற்கனவே ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பேன். Winners also want to watch TV, want to be in Facebook, Instagram, ஏதோ ஒண்ணு இருப்பாங்க. ஆனா சர்டன் டைம்ல அதை தூக்கி போட்டுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதைதான் இவன் செஞ்சான். இப்ப புரியுதுல்ல கதை எங்க வந்து கனெக்ட் ஆகுதுன்னு? இவன் வின்னர், அவனும் ரசிச்சான், எல்லாமே என்ஜாய் பண்ணான். ஆனா அடிக்ட் ஆகல, அடிமை ஆகல. அதை விட்டு வந்துகிட்டே இருக்கான். அடுத்தது கோல், என்னோட குறிக்கோள், என் லட்சியம், அதை நோக்கி நான் பயணிக்கணும், அதை தான் செய்யறோம். இதை தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய கான்செப்ட் மாரல். ஓகே, சோ அப்போ அந்த சொர்க்கங்கிற அந்த யூடியூப்ல நாம சர்டன் டைம்ல இருந்து வந்துடணும், இல்லைன்னா அதுவே நரகமா மாறும். விஷயம். ஓகே, சரி, வந்துட்டுமா? சோ அப்ப நீங்க உங்களோட சப்கான்சியஸ், உங்க மூளையை செலவை பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். இது வரைக்கும் ஏற்கனவே நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல, ஏற்கனவே உள்ளுக்குள்ள போன குப்பைகள் அப்படியே இருக்கட்டும். இப்ப இன்னைக்கு இந்த நிமிடம் நீங்கள் நான் வாழ்க்கையில் என்னவாக வேண்டும், எனக்கு என்ன தேவை, அதை கோலா செட் பண்றீங்க. அடுத்தது செட் பண்ண கோலை எழுதுறீங்க. அததான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கொடுத்துட்டேன். ஏன் எழுதணும்? இப்ப நமக்கு 60,000 தாட்ஸ் வருது, அதுல ஒரு தாட்ஸை மட்டும் தான் எழுதுறோம் அப்படின்னா நம்ம சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆயிடும். ஏன்னா இந்த 60,000த்துல இதுதான் மிக முக்கியமானது அப்படின்னு அது எடுத்துக்கிச்சு. அப்போ எழுதுறாம் அல்லது வரையறாம். சரி, எழுதுனா மட்டும் போதுமா? அடுத்த ஸ்டெப் முக்கியம். அதைதான் இன்கான்டேஷன். அந்த பில்மா ரூடல்ஃப் கதையில என்ன சொன்னேன், காலையில மத்தியானம் சாயங்காலம் திரும்ப திரும்ப ஐ ஆம் பில்மா, ஐ ஆம் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஆன் த எர்த் சொன்னதா? திரும்ப 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 எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். சோ அப்ப அதையே தொடர்ந்து நினைக்கும் போது எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய், எதை தொடர்ந்து நினைக்கிறாயோ அதுவாக வாழ்கிறாய். அவ்வளவுதான் விஷயமே. உங்களுடைய சீக்ரெட்டே இவ்வளவுதான். அப்போ நீங்க ஒரு விஷயம் நினைச்சிட்டீங்க, கோல் செட் பண்ணிட்டீங்க, அதை எழுதிட்டீங்க, அதை வரைஞ்சிட்டீங்க, உங்க கண்ணுல படுற மாதிரி வச்சிட்டீங்க, அதை அடிக்கடி பாக்குறீங்க, பார்க்கும்போது அதை உணர்றீங்க. இதுதான் என்னோட லட்சியம், நான் இதை அடையணும், அடையறேன், அடைஞ்சிட்டேன். விஷுவலைசேஷன், இதை தொடர்ந்து செய்றீங்க. ஓகே, அப்ப கோல் செட் பண்ணியாச்சு, அதை எழுதியாச்சு, வரைஞ்சாச்சு, அதை கண்ணுக்கு படுற மாதிரி வச்சாச்சு, அதை திரும்ப திரும்ப சொல்றோம், அதுவாக ஆகிறோம். இது நம்பர் 1. அப்போ ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற அந்த குப்பை அது அப்படியே இருக்குது, அது நெகட்டிவ். இப்ப நாம கொடுக்கறது பாசிட்டிவ். அதை திரும்ப 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 நிறைய பாசிட்டிவா 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 போய்கிட்டே இருக்கிறப்ப அங்க என்ன நடக்குது? இது ஒரு ஜாருன்னு வச்சுக்கலாம். இந்த ஜார்ல அழுக்கு தண்ணி இருக்குது. நீங்க அழுக்கு தண்ணிய ஒண்ணுமே கண்டுக்கல, விட்டுருங்க, அதை எதுவுமே கண்டுக்கல. நல்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறீங்க.
கொஞ்சம் கொஞ்சமா நாள் பட அது அழுக்கு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கும். அங்க நல்ல தண்ணி ஃபுல்லா வந்துடும். இவ்வளவுதான் நம்ம செய்ய போறோம். அப்ப ஏற்கனவே இருக்கிற குப்பைங்களை கவலைப்பட வேண்டாம். அதை நம்ம கிளீன் பண்றதுன்னா நான் எப்படி கிளீன் பண்றது, எங்க எரிக்கிறது, இந்த கவலையே வேண்டாம். அதை மறந்துட்டு புதுசா உள்ள அனுப்புறது நல்லதை மட்டும் ஃபில்டர் பண்ணி அனுப்பணும். அதுல ஒண்ணு கோல் செட் பண்ணியாச்சு. அந்த கோலை எப்படி கன்சிஸ்டண்டா இன்கான்டேஷன் திரும்ப திரும்ப சொல்றோம், அதை லைஃப்ல அப்ளை பண்ண போறோம். இது ஒண்ணு. அடுத்தது, நம்மை சுத்தி நெகட்டிவ் அப்படின்னு இருக்குல்ல, அதுல இருந்து விலகி இருக்கணும். அப்படின்னா என்ன? நம்ம கிட்ட இப்போ ஒருத்தவங்கிட்ட கேட்கிறோம், எப்படிங்க இருக்கீங்க? ஆனா அதை ஏன் கேட்கிற? எனக்கு நிக்க முடியல, காலெல்லாம் வீங்குது, உட்கார்ந்தா அங்க வலிக்குது, படுத்தா தலை சுத்துது, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சொன்னா பரவாயில்ல. எப்ப கேட்டாலும் இப்படி ஏதாவது ஒண்ணு. அவங்ககிட்ட நல்லதே இல்லையா, நல்லதே இருக்காதா, நல்லதே பேசக்கூடாதா? இந்த மாதிரி பர்சனை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிதான். இது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். அது ஈவன் ஃபேமிலியிலே இருந்தாலும் கூட சரி, கொஞ்சம் நெகட்டிவ் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம், அவங்கள கொஞ்சம் டைல்யூட் பண்ணலாம். ஆனா ஒட்டுமொத்த நெகட்டிவ் பர்சனாலிட்டிய நாம மாத்தணுங்கிற முயற்சியில அவங்க நம்மள எடுத்துருவாங்க அந்த பக்கம். அது எப்படி அப்படின்னா, 2 பேரு போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் அவன் என்ன நினைக்கிறானோ அததான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சொல்றான். இவன் இவன் என்ன நினைக்கிறானோ இதுதான் கரெக்ட் அப்படின்னு அவங்ககிட்ட அடிச்சு சொல்றான். ஓகே, நான் அதை டீட்டெயிலா போகல. இப்படியே ஆர்கியூ பண்ணிட்டே போறாங்க. அந்த எண்ட் ஆஃப் த பிளேஸ் அங்க ரீச் ஆகும்போது இவன் என்ன நினைச்சானோ அதை அவன் எடுத்துக்கிட்டான், அவன் என்ன நினைச்சானோ அதை இவன் எடுத்துக்கிட்டான். அப்படியே மாறி போச்சு. இவ்வளவுதான் விஷயம். அதாவது ஒரு டம்ளர்ல ஐஸ் வாட்டர் இருக்கு, இன்னொரு டம்ளர்ல சுடுதண்ணி இருக்கு. இந்த ஐஸ் வாட்டர்ல அந்த சுடுதண்ணி ஊத்தும் போது அந்த சுடுதண்ணி அதுல இருந்து சூட்டை எடுத்துக்கிச்சு, அதே டைம்ல அந்த சுடுதண்ணி இது கிட்ட இருந்து ஐஸ் சில்னஸ் எடுத்துக்கிச்சு. இப்போ புரியுதா? இதுதான் நடக்குது. அப்போ என்ன பண்றோம், முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அவாய்ட் பண்றது நல்லது. கூட வச்சிட்டு இருந்தா அது நமக்கு ஒட்டிக்கும், வேற வழி இல்லை. இதுதான் முதல் விஷயம். சரி, இது ரிலேஷன்ஷிப்லயோ பர்சனல்லயோ வச்சுக்கலாமே, இதை விட்டுலாம். இந்த டிவி ஆன் பண்றோம், ஒரு 10 செய்தி வரட்டும், அதுல எத்தனை செய்தி பாசிட்டிவான செய்தி வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு பேப்பர் எடுத்து பாருங்களேன், நியூஸ் பேப்பர் எடுங்க, ஃப்ரண்ட்ல பேஜ்ல இன்று நிலச்சரிவில் இத்தனை பேர் மரணம், இன்னைக்கு ரோடு ஆக்சிடென்ட்ல இத்தனை பேர், இங்க பிளைட் ஆக்சிடென்ட்ல இத்தனை, இங்க டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலா நாட்டு அதிபரை வெளியேற சொல்லி மிரட்டல். இப்படி எங்க எதையாவது எடுங்க, ஏதாவது நல்ல செய்தி நீங்க பாத்திர முடியுமா? இருந்தா சொல்லுங்க, தேடி பாருங்களேன். இருக்கா? சொல்லுங்க போலாம். நல்ல செய்தி ஃப்ரண்ட் பேஜ்ல இல்ல மேக்ஸிமம் ஹெட்லைன்ஸ்ன்றதே கம்மியா தான் சொல்றது. நம்ம நல்ல செய்தி. அப்ப இந்த செய்தி நமக்கு தேவையா? இங்கதான் நீங்க அன்னப்பறவைன்னு சொன்னேன். ஒரு கால் நம்ம பார்க்கணும்னா அதுல எங்கேயாவது ஒரு மூலையில பெட்டி செய்தியா நல்ல செய்தி இருக்கும், அதை மட்டும் நமக்கு எடுத்துக்கணும். அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? இதெல்லாம் ஃபில்டர் பண்ண கத்துக்கணும். முடிஞ்சா அவாய்ட் பண்ணணும், இல்லையா அதுல இருந்து ஃபில்டர் பண்ண கத்துக்கணும், பிராக்டிஸ் ஆகணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். சோ அவாய்ட் த நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் பர்சன், நெகட்டிவ் நியூஸ், நெகட்டிவ் ட்ரிகர் பாயிண்ட். நமக்கு பல விஷயங்கள் இதை பார்த்தா மட்டும் அப்படி எரியுது. முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா அதெல்லாம் ட்ரிகர், கியூன்னு சொல்லுவோம். கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்டு. இதுதான் உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஃபார்மிங்க்கு உண்டாகும். அப்ப
எதெல்லாம் உங்களை கெட்ட இதுக்கு திருப்ப முயற்சிக்குதோ அதை தவிர்ப்பது நல்லது. ஓகே, சரி. அப்போ இதே ஒரு பக்கம் பாயிண்ட் எடுத்துட்டோமா? அடுத்தது அஃபர்மேஷன். இதைதான் நான் முதல்ல சொன்னேன். அதாவது நேத்தி கிளாஸ்லயே சொன்னோம், அதை இன்னைக்கு இது பண்றோம். அதாவது அங்க என்ன பண்றோம்? ஐ டோன்ட் வாண்ட் ஹெட்டேக். எனக்கு மட்டும் இந்த காய்ச்சல் மட்டும் வரக்கூடாதுப்பா, இது மட்டும் எனக்கு வந்தா தாங்கவே முடியாது, சொல்லவே வேண்டாம். ஓகே, எது வேண்டாம்னு சொல்றீங்களோ அதை ஈர்க்கிறீங்க, அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன பண்ணணும்? அஃபர்மேஷன், பாசிட்டிவ் வேர்ட்ஸ். என்ன சொல்றோம்? நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், அஃபர்மேஷன். இத ரிப்பீட்டேஷன், ஆட்டோ சஜஷன். ஆட்டோ சஜஷன்ற ஏற்கனவே ஒண்ணு கொடுத்துருக்கிறோம், செல்ஃப் ஹிப்னாசிஸ், சுய மனோசியம் தமிழ்ல சொன்னோம். அப்ப அது என்ன கொடுக்குது நமக்கு? நான் நன்றாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் நல்ல மனநிலையில் இருக்கிறேன், நான் உயர்ந்த பண்புகளை கொண்டுள்ளேன், நான் வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கிறேன். ஏன் சொன்னா இல்லையா? ஐ ஆம், அங்கதான் வருது. ஐ ஆம் ஹெல்தி, ஐ ஆம் வெல்தி, ஐ ஆம் ஆல் ரைட். ஓகே, ஐ ஆம் ப்ராஸ்பரஸ். தமிழ்ல சொன்னோம்னா நான் நல்ல மனநிலையில் இருக்கிறேன், நான் வசதியாக இருக்கிறேன், நான் நல்ல வீடை வைத்திருக்கிறேன். இது மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அதை செட் பண்றோம், அதை திரும்ப திரும்ப ஸ்ட்ராங் பண்றோம், அதை உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கும். எவ்வளவுதான். அப்ப நீ விளங்க மாட்ட, நீ தேற மாட்ட, உன்னால முடியாது, அது ஏற்கனவே இருக்குது. இப்ப அதை என்ன பண்றோம்? ஃபேக் இட் டில் யூ மேக் இட். ஏன்னா உங்க சப்கான்சியஸ் ஒரு களிமண் இல்ல ஒரு மண், ஏதாவது ஒரு கார்டன், நீ எதை விதைக்கிறியோ அதை வளர்க்கும். அப்போ நீ விதைக்க வேண்டியது இதுதான், இதை விதைச்சுக்கிட்டே இருங்க, அது அந்த வேலையை செய்யும். அப்ப ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் ஓரம் கட்டிரும், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். இவ்வளவுதான். அப்ப அஃபர்மேஷன், ரிப்பீட்டேஷன், கன்சிஸ்டன்சி. ஓகே, இது அடுத்த பாயிண்ட். ஓகே, இதெல்லாம் போதும். கடைசியா ஒரு 3 பாயிண்ட் கொடுக்குறேன். இத ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டீங்கன்னா உங்க பிரெயின் வாஷ் ஆயிடுச்சு. என்ன? பாசிட்டிவ், நெகட்டிவ், இவ்வளவுதான் விஷயமே. நான் கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு என்ன சொல்றேன்? இது 2 தான், நெகட்டிவ் பாசிட்டிவ், நல்லவன் கெட்டவன், நல்லது கெட்டது, இப்படி ஏதோ ஒண்ணு இருக்கிறோம்ல. இப்ப முதல்ல உங்கள் அறிவை கொண்டு எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம், சரி. இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த பக்கம் பாசிட்டிவ்னு வச்சுக்கலாமே. லெஃப்ட் நெகட்டிவ், ரைட் பாசிட்டிவ் வச்சாச்சு. நெகட்டிவ் எது உங்களுக்கு நெகட்டிவ்னு தெரியுதோ அதை ஒரு தரம் தான் சொல்லணும், ஒரு தரம் தான் பயன்படுத்தணும். எது பாசிட்டிவ்னு சொல்லுதோ அதை 5 டைம்ஸ் அண்ட் above. அதான் 1:5 ரேஷியோன்னு வச்சுக்கலாமே இதை. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மொத்தம் 3 பாயிண்ட் தான் தர போறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் எனிதிங் நெகட்டிவ் 1 டைம் ஆர் 1 சென்டென்ஸ் ஆர் ஒன்ஸ், அவ்வளவுதான். இஃப் எனிதிங் பாசிட்டிவ் 5 டைம்ஸ் அண்ட் above. பாசிட்டிவ் வந்தா இத புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒருத்தங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறாங்க. ஓகே, இன்னைக்கு அவங்க இது மேனேஜ்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சேலரி, கிரேடு எல்லாமே ஏறுது. இது பாசிட்டிவ். அதே மாதிரி அதையே அப்படியே மாத்தி பார்க்கலாம். அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து சேலரியும் குறைஞ்சு போச்சு, டீப்ரமோட்டும் பண்ணிட்டாங்க. இது நெகட்டிவ். இது ஆபீஸ்ல இருக்கிறவங்க. ஸ்கூல் படிக்கிறவங்க பரீட்சை எழுதுனீங்க, நீங்க ஃபெயில் மார்க் அல்லது எதிர்பார்த்த விட கம்மி மார்க், இது நெகட்டிவ். நல்ல மார்க் அல்லது டிஸ்டிங்ஷன் சென்டம்,
இது பாசிட்டிவ் அப்படி வச்சுக்கலாமே. அப்படி அவங்க இதுல எடுத்துக்காங்களேன், உங்க ஃபீல்டு உங்களுக்கு தான் தெரியும். இப்ப நெகட்டிவான ஒண்ணு வந்துச்சு, அத ஒரே தான் எனக்கு டீப்ரமோட் பண்ணிட்டாங்க, நான் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், ஒரு தரம் தான் சொல்லணும், ஒரே தரம் தான் சொல்லணும், அதோட நிறுத்திக்கணும். இது அதே மாதிரி தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி, whatever, ஒரு தரம் தான். பாசிட்டிவ் இருக்குல்ல, நீங்க டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணீங்க, 5 தடவை சொல்லுங்க, 10 தடவை சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க, தட் இஸ் யுவர் சாய்ஸ். உங்களை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க, எத்தனை தடவை வேணாலும் சொல்லிட்டு இருங்க. ஏன்னா உங்க மார்க் சென்டம் எடுத்துட்டீங்க, அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன், 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன்றதுல 16 வயதுல அந்த மாதிரி நீங்க டைலாக் எத்தனை தடவை சொல்லுங்க. ஆனா நெகட்டிவ் வந்தா ஒரே தடவை தான் சொல்லணும். ரைட், பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து 2வது பாயிண்ட், இஃப் எனிதிங் நெகட்டிவ் இன்டலெக்சுவலி அனலைஸ். மேல ஒரு தரம் தான் சொல்லணும். 2வது பாயிண்ட், இன்டலெக்சுவலி அனலைஸ், அதாவது அறிவை கொண்டு ஆராயணும். அடுத்தது பாசிட்டிவா இருந்தா எமோஷனலி இன்வால்வ்டு. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இன்டலெக்சுவலி அனலைஸ் அப்படின்னா நீங்க நெகட்டிவான ஒன்றை சந்திக்கிறீங்க, அது ஆக்சிடென்டா இருக்கலாம், ஃபெயிலா இருக்கலாம், அல்லது ஆபீஸ்ல ப்ரொமோஷனா இருக்கலாம், இல்ல எதிர்பார்த்த ஒண்ணு இழக்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அப்போ ஃபெயில் ஆயிட்டோம், அறிவை கொண்டு ஆராயணும். ஏன் நான் இந்த இடத்துல ஃபெயில் ஆனேன், நான் அங்க ரிவிஷன் சரியா பண்ணல, நான் அவர் சொல்லி கொடுத்த டெக்னிக்கை இங்க அப்ளை பண்ணல, அந்த நேரத்துல நல்லா காலையில 8 மணி வரைக்கும் தூங்கினேன், அதை நான் இந்த இடத்துல சரி பண்ணியிருந்தேன்னா நான் அறிஞ்சிருப்பேன். இதுதான் அறிவு கொண்டு ஆராயுது. அதை விட்டுட்டு எமோஷன் போயிட்டோம். பாசிட்டிவ்ல இருக்க வேண்டியதை இந்த பக்கம் வந்துருச்சு, அதாவது தோத்துட்டோம், ஆனா அதை எமோஷனுக்கு கொண்டு போயிட்டோம். தோத்ததை, ஐயோ நான் தோத்துட்டேன், என்ன பண்ணுவோம், ஃபேனு இல்ல பெட்ரோலு இல்ல ரயில்வே ட்ராக்கு, எதையோ ஒண்ணு சூஸ் பண்றோம்ல, இதுதான். அப்ப அறிவை எங்க பயன்படுத்தணும், எமோஷனை எங்க பயன்படுத்தணும், இதுதாங்க முக்கியம். இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ கேட்டகரைஸ் பண்ணணும், ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். அப்ப நெகட்டிவ் வந்தா ஒரு தரம் தான் சொல்லணும், நெகட்டிவா இருந்தா அறிவை கொண்டு ஆராயணும். இது நான் இந்த இடத்துல இந்த வேலையை கரெக்டா இந்த டைம் முடிச்சிருந்தேன்னா இதுல ஜெயிச்சிருப்பேன், அப்ப நான் முடிக்கலைன்னா அதுக்கு இதுதான் காரணம், ஓகே அடுத்த தடவை முடிச்சிடலாம். இதுதான் இன்டலெக்சுவல். ஃபெயில் ஆயிட்டேன், ஏன் ஃபெயில் ஆனேன், நான் இந்த இடத்துல இதை விட்டுட்டேன், அப்ப இதை நான் ரெக்டிஃபை பண்ணா அடுத்த பாஸ் ஆயிடுவேன். அங்க எமோஷனல், நான் பாஸ் அப்படின்னு சும்மா காத்தலாம், உளுந்து பொறலாம், என்ஜாய் பார்ட்டி வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் அங்க லாஸ்ட் பாயிண்ட். இஃப் எனிதிங் நெகட்டிவ் என்ன பண்ண தெரியுமா, ஷாலோவா இருக்கணும் அல்லது கண்டுக்காத விடணும். அதை சொல்ற விதமே அவ்வளவுதான் இருக்கணும். அதுவே பாசிட்டிவா இருக்குல்ல, நான் பாஸ் அப்படின்னு கத்துறோம், டீப் எமோஷன், அதாங்க விஷயம். ஏன்னா சப்கான்சியஸ்குள்ள எது போகும், டீப்பா இருக்கிறது எல்லாமே போயிடும். இப்போ நீங்க ஒரு ஆக்சிடென்ட் கண்ணுல பாக்குறீங்க, வாழ்நாள் ஃபுல்லா மறக்காது, ஏன், அது டீப்பா எமோஷனோட உள்ள போயிடுச்சு. அதுவே ஷேடோவா இருந்தா ஈஸியா அதை டைலூட் பண்ணலாம், ஓவர் கம் பண்ணலாம். அது இன்டெப்த் போகுதுன்னா காரணம் நம்ம சப்கான்சியஸுக்குள்ள ஸ்ட்ராங்கா உள்ள அனுப்பிட்டோம். இவ்வளவுதான். அப்பா 3 தான் பாயிண்ட். ஒண்ணு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பாசிட்டிவா கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சிட்டு நெகட்டிவா இருந்தா ஒரு தடவை சொல்றோம், பாசிட்டிவ் வந்தா 5 அதுக்கு மேல சொல்றோம். நெகட்டிவ் அடுத்தது, நெகட்டிவா இருந்தா அறிவை கொண்டு அனலைஸ் பண்றோம், பாசிட்டிவ் வந்தா எமோஷனலி இன்வால்வ்டு, நெகட்டிவ் வந்தா ஷாலோ, பாசிட்டிவ் வந்தா டீப். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இத மட்டும் செய்யுங்க, உங்க பிரெயின்
வாஷ். இதை விட உலக அளவுல நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு நிறைய புக்குங்க இவங்க எல்லா இதையும் பார்த்துட்டு நீங்க நிறைய வீடியோ பார்க்கலாம். யூடியூப்லாம் போனா கோடிக்கணக்கில் கிடக்கும். எல்லாத்தையும் பார்த்து நீங்க குழம்பி ஒரு வழி ஆயிடாதீங்க. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கடைசியா கொடுத்த எசன்ஸ் தான் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கொடுத்த அந்த 3 இது லெவல் ஃபீஸுக்கு இது ஒண்ணு போதும். இதை ஒண்ணு ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டீங்கன்னா இது ஒண்ணு போதும். நீங்க இது 1 லேக்கு ஒர்த்து இல்ல அதுக்கு மேல 1 crore ஒர்த்து 1 million ஒர்த்து. என்னால புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இப்ப உங்க பிரெயினை வாஷ் பண்ணணும்னா என்னடா அது மூளையை எடுத்து பக்கெட்ல போட்டு கழுவி வைக்க போறாங்க? இல்லை இல்லை இல்லை. நல்லதை உள்ள அனுப்புறோம், கெட்டதை ஃபில்டர் பண்றோம். அப்படியே அதை காத்துல அப்படி கரைச்சி விட்டுறோம். ஓகே, அப்போ கடைசியா இதுதான். ஒண்ணு கோல் இருக்கணும். மறுபடியும் ரீகேப் பண்றேன். கோல் இருக்கணும் வாழ்க்கையில. குறிக்கோள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அந்த கோலை எழுதணும், வரையணும், கண்ணில் போடுற மாதிரி வைக்கணும், திரும்ப திரும்ப சொல்லணும். எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆயிட்டோம். அடுத்தது நெகட்டிவா இருக்கிறவங்கள முடிஞ்ச வரைக்கும், அதாவது சர்டன் டைம் ஓகே நான் வரேங்க அப்படின்னு பாலிசியா சொல்லிட்டு அவங்ககிட்ட எஸ்கேப் ஆக பாருங்க. அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ண வேண்டாம். அவங்க கிட்ட பண்ணீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க. அது பெரிய விஷயம், பாத்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணலாம்? சரௌண்டிங், நம்மளை சுத்தி இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ், பிடிச்ச சீனரிஸ், பிடிச்ச ஏரியாங்க போறது, உங்களுக்கு பிடிச்ச வயலுக்கு போக பிடிச்சிருக்கா போங்க, பார்க்குக்கு போக பிடிச்சிருக்கா போங்க, ஏதோ அந்த மாதிரி பிடிச்ச ஃபுட்டு, இப்படி அதெல்லாம் கொண்டுட்டு அதை நம்ம சரௌண்டிங்ஸ் வச்சுக்கிறது. பிடிக்கல நல்ல நெகட்டிவ்ன்றத தூக்கி வந்துட்டே இருக்கு. அடுத்தது கடைசியா 3 பாயிண்ட், அதான் முக்கியம். நெகட்டிவ் பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்தா ஒரு தரம், பாசிட்டிவ் வந்தா 5 தரம். நெகட்டிவா இருந்தா அறிவு, பாசிட்டிவ் வந்தா எமோஷன். நெகட்டிவ் வந்தா ஷாலோ, பாசிட்டிவ் வந்தா டீப். தட்ஸ் ஆல் த டாபிக். ஓவர். ஓகே, என்ன டைம்? 9 o'clock sir. சூப்பர், கரெக்டா முடிச்சிட்டல. சொல்லுங்களேன், Yes sir. யாருக்கு என்ன புரிஞ்சுது? ஒண்ணுமே புரியுதுன்னு சொல்லிடாதீங்க, நான் அழுதுருவேன். பாசிட்டிவா மட்டும்தான் திங்க் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா நம்ம இருக்கிற இடத்துல எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கணும், தேவையில்லாததெல்லாம் அந்த இடத்த விட்டு எடுத்துடணும் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம எப்போ நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதை ஒரு தடவை சொல்றதோட விட்டுறணும். அதை நம்ம எமோஷன்ஸ் வரைக்கும் கொண்டு போக கூடாது, ரொம்ப யோசிக்க கூடாது. இப்ப நீ வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, காய்ச்சல் வலிக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை பேர்த்திட்டு சொல்ற? சொல்றியா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அப்ப ஈர்க்கிறத. ஓகே, குட். அப்புறம் பாசிட்டிவா இருந்தா நம்ம நிறைய தடவை யோசிக்கணும், எமோஷன்ஸ் மாதிரி கொண்டு போகணும். நம்ம அது நல்லாவே டீப்பாவே அதை யோசிக்கலாம், தப்பு இல்லைன்னு சொன்னீங்க. குட். பிடிச்சிட்டீங்களா? நினைக்கிறியோ அதுவாக நீ ஆகிறாய். ஓகே, குட். ரைட். அறிவை எப்படி பயன்படுத்தணும், மனசை எப்படி பயன்படுத்தணும் கிளியரா புரிஞ்சு. ஓகே, குட் குட். சொல்லுங்க பாலா. சார் ஒரு டவுட் சார், சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம பாடியில எங்க இருக்கு? சில பேர் பிரெயின்ல இருக்குங்க, சில பேர் மனசுல இருக்குங்க, சில பேர் அந்த புருவ மத்தியில இருக்குங்க. எங்க சார் இருக்காது உண்மையில? முதல்ல மைண்ட் எங்க இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? மைண்ட்ல தான் கான்சியஸ், சப்கான்சியஸ், டீப்பர் கான்சியஸ். அது ஒண்ணும் தனித்தனியா இடமெல்லாம் இல்ல, ஒரு லேயர். ஒரே மைண்டுங்கிறது ஒண்ணுதான், அது ஒரு லேயர். ஆக்சுவலா நம்ம உடம்புல செல் இருக்கு, சோல் இருக்கு, ரெண்டுக்கு நடுவுல மைண்டு. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இங்க இருக்கிறது கான்சியஸ். சப்கான்சியஸ் அது இங்க இருக்கும், அங்க இருக்கும், எண்டுல இருக்கும், நிலவுல இருக்கும், இப்ப திடீர்னு அமெரிக்காவுக்கு போயிருக்கோம், எங்க வேணாலும் சுத்தம். இதுதான் மைண்டு. இங்கதான் இருக்குன்னே கிடையாது.
இந்த Yes, sir. ஆகாஷ் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கும், புரியுதா? ஆனா அதோட சோர்ஸ் இங்க, கண்ட்ரோல் Yes. இங்க, அது போற இடம் எங்க வேணாலும் இருக்கும். அப்ப எங்க இருக்குன்னு எப்படி சொல்றது? புரியுதா? அருள் புரிஞ்சுதா? நம்ம குழப்பறனோ? ஐயா புரிஞ்சதுங்கய்யா. புரிஞ்சுட்டா சரி. அது இட் இஸ் அ ஃபீல் இல்லையா? ஓகே, சோ இன்னையோட இந்த மைண்டுங்கிற டாபிக்கை விட்டுட்டு இனிமேல் இருக்கிற இன்னும் ஒரு 13 கிளாஸஸ் அது ஃபுல்லா மெமரி, அதுல டெப்த் கான்செப்டுக்கு போயிட்டு போறோம். கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும், நீங்க தான் கோஆபரேட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இன்டராக்ட் பண்ணுங்க, டைரக்ட் கிளாஸுக்கு வாங்க. ஓகே, ரைட், ஆல் தி பெஸ்ட். We will meet again tomorrow. Record.